உலக அளவில் சினிமா துறை மிகவும் பாதிக்கும், நடிகர்கள் பாதிப்பாங்க. இதை நான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் வாழக்கூடிய தமிழகத்துக்காக சொல்கிறேன், தமிழக சினிமா துறையை சார்ந்தவர்களுக்காக சொல்கிறேன். 2024 நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் கூட நான் எழுதியிருந்தேன். 2020 22 வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு. அப்படி தான் நம்ம மக்கள் இயங்கணும். ஆனால் அதே காலகட்டம் இப்போ நடக்க போகுது. அமெரிக்கா போன்ற நாடுகள் சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கிறதுனால இந்தியாவும் கூட சனி பகவானுடைய தாக்கத்தில் ஓரளவு இருக்குது. அதனால பொருளாதார மந்த நிலைமைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த 6 மாதத்தில் இருக்குது. விமான போக்குவரத்தில் கவனமாக இருக்குது. விமான போக்குவரத்துன்றது ஏன் அந்த விமான போக்குவரத்து சொல்கிறேன்னா, ராகு இன்னைக்கு மீனத்தில் உட்காந்துருக்கிறார். அது குருவினுடைய வீடு. குருவினுடைய வீடு தான் சனி போகிறார். இப்போ சனியினுடைய ஆதிக்கம் மீனத்து மேலே இருக்குது. அப்போது மீனத்து மேலே இருந்து இப்போ வக்கரத்தில் வந்திருக்கிறதுனால தெய்வ குற்றங்கள் நிறைய தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாடு செவ்வாயினுடைய பூமி. அதனால தான் நான் இது குறிப்பாக சொல்கிறேன். உலகம் பூரா பொருளாதாரத்தினுடைய மந்த நிலை ஏற்பட்டால் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஜோதிடத்தில், அதாவது தனி மனிதனுடைய ஜாதகத்தில் இருக்கிற 12 கட்டங்களில் எந்த கிரகங்கள் கோச்சாரப்படி மாற்றம் வருதோ அதை வச்சு தான் நம்ம பலனை சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த பலன் இந்த காலத்தில் பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு சரிவர பொருந்துறதில்லை. அதுக்கு காரணம் நிறைய உண்டு. இருந்தாலும் அதில் ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு உச்சம் பெற்ற குரு திசை நடந்தாலும், குரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருந்து திசை நடத்தினாலும், அவருக்கு தான் வாழக்கூடிய வீடு, அது சொந்த வீடோ வாடகை வீடோ ஒரு குடிசையோ இல்லை ஒரு லாட்ஜில் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து தொழில் செய்கிறாரோ எதா இருந்தாலும் அந்த வசிக்கக்கூடிய இடம் வாஸ்து முறைப்படி இருந்தால்தான் அந்த உச்சம் பெற்ற குரு சுபத்துவத்தை கொடுக்கும். அந்த இருக்கிற வீடு சரியில்லை அப்படின்னா உச்சம் பெற்ற குரு கூட சுபத்தன்மையை கொடுக்காம அப்படியே அமைதியாக தான் இருக்கும். அந்த ஜாதகருக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா குரு உச்சம் பெற்ற குரு தசை நடக்குது, நமக்கு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுதேன்னு சொல்லி குழம்பி போயிடுவார். ஜோதிடத்தை நம்ப மாட்டார், வெறுத்துவார். அப்போது ஜோதிடத்தில் பல வகை உண்டு. அந்த பல வகையில் வாஸ்து ஜோதிடம் தான் ஒரு மனிதனுக்குரிய முக்கியமான விஷயம். ஒரு மனிதனுடைய வாழக்கூடிய வீடு நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவருடைய ஜாதகத்தில் கெட்ட திசையே நடந்தாலும் நல்லது தான் நடக்கும். ஏன்னா அந்த வீட்டில் தான் நம்ம அன்றாட உண்றோம், உறங்குறோம், தெய்வத்தை வழிபடுறோம், மனைவி மக்களுக்கு சோறு சம்பாரித்து கொடுக்குறோம், மனைவி மக்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குகிறோம். அதனால் அந்த குடும்ப தலைவன் சுபிட்சத்தை அடைவான். அந்த வீடு சரியில்லைன்னா ஜாதகத்தில் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருந்தாலும் கூட ஒன்றும் செயல்பட முடியாது. அது மாதிரி நிறைய வீடுகள் என்கிட்ட வந்திருக்கு. வெளிநாடுகள்லையும் போயிட்டு நான் அதை சரி பண்ணி கொடுத்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன். தமிழகத்துலேயும் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். அதனால் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்லவர் கிடப்பார், ஒரு நம்பிக்கையானவர் கிடப்பார். அது வரைக்கும் சந்தோஷம்தான். அது பணத்துக்கு தான் பாதுகாப்பே தவிர நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு அவரால் நல்லபடியாக செய்ய முடியுமான்னு பாருங்கள். அவர் ஒரு சுயநலம் அற்றவரான்னு பாருங்கள், தெய்வ நம்பிக்கை உள்ளவரான்னு பாருங்கள், வாக்கு வன்மை வாக்கு பலம் உள்ளவரான்னு பாருங்கள், கைராசியானவரான்னு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில விஷயத்தையாவது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைங்க. அப்போ தான் அந்த வீடு கட்டி முடித்து நல்லபடியாக நீங்கள் வாழ முடியும். ஒரு சில பேருக்கு வாஸ்து பண்ணி கட்டடம் எழும்பும்போதே பிரச்சனைகள் நிறைய வந்துடும், இறந்தும் போயிடுவாங்க, நிறைய அசுபமில்லாத சகனங்கள் காட்டும். அப்போ அந்த வீடுனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இன்னும் நிறைய நான் ரியல் ஒன் நேயர்களுக்கு நான் கண்டினியூவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 2024 இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு பூமியில் மக்களுக்கும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி என்ன நடக்க போகுதுன்றதை நான் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சனி உட்கார்ந்துருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கும்பத்தில் சொந்த வீட்டில் இருந்தாலும் அவர் வக்கரகதி அடைய போகிறார். அந்த வக்கர நிலையை அடையும் போது ஒரு சுபகிரகம் வக்கர நிலையை அடைந்தால் அசுப பலனை கொடுக்கும், அசுப கிரகங்கள் சுப பலனை கொடுக்கும் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ சனி பகவான் வக்கரம் அடைந்து சொந்த வீட்டுக்கு வர்றார். அப்போது அவர் சொல்கிறபடி தான் நடக்கணும், அந்த ஜாதகத்தில் சொல்கிறபடி தான் நடக்கணும். ஆனால்
குரு வந்து இன்னைக்கு இருக்கிறது ரிஷபம். அதே நேரம் இன்னைக்கு மீனாதிபதி தான் குரு. மீனாதிபதி எங்கே இருக்கிறாரு? மீனாதிபதியை பொறுத்த வரைக்கும் தென் அமெரிக்காவினுடைய முழு பகுதி, தென் அமெரிக்கா கீழேருந்து தெற்கேருந்து வடக்க வரைக்கும் முழுதுமே மீனத்துடைய கட்டுப்பாடில் இருக்குது. அப்போது இவர் இப்போ வக்கரகதியில் இருந்து 2025 ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு பிறகு மீனத்துக்கு போக போகிறார். அதுக்கு போகும் முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி சனி பகவானுடைய பலன்களை கொடுத்துருவார். அப்போ பொதுவாகவே மேலை நாடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. நம்ம இந்தியா மாதிரி கிடையாது. பொருளாதாரம் இல்லைனாலும் சந்தோஷமான குடும்பம் நடத்துவோம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஆனால் குருவினுடைய வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது அந்த வீடு பொருளாதாரத்தினுடைய பாதிப்பை கண்டிப்பாக சந்திக்கும். அதே நேரம் இன்றைக்கி கும்பம்னு பார்க்கும்போது வட அமெரிக்கா பொருளாதாரத்தை சந்திக்கும்ன்றது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த சேனல் நம்ம ரியல் ஒன் நேயர்களுக்கு இப்போ சொல்லிக்கிறேன். அமெரிக்காவினுடைய அந்த தாக்கம் பொருளாதார ரீதியாக உலக மந்தமயம், அதாவது பொருளாதார மந்தமயம் ஆகும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் கூட நான் எழுதியிருந்தேன் 2020 22 வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு. அப்படி தான் நம்ம மக்கள் இயங்கணும். ஆனால் அதே காலகட்டம் இப்போ நடக்க போகுது. 2026 அது கன்ஃபார்மாக நடக்கும் நிறையா. அதே நேரம் இப்போ இருக்கிற இந்த 6 மாத காலத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து, ஆப்பிரிக்க கண்டம்னா மடகாஸ்கர் தீவை ஒட்டி ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய தென்பகுதி நகரங்கள்லேருந்து ஒரு சில கிருமிகள், அந்த கிருமிகள்னால தொற்று பரவும் அபாயம் இருக்குது இந்த 2024 எண்டுக்குள்ளே. அதுவே நம்ம பேரிடராக எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கிறதுனால, இந்தியாவும் கூட சனி பகவானுடைய தாக்கத்தில் ஓரளவு இருக்குது. அதனால் பொருளாதார மந்த நிலைமைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த 6 மாதத்தில் இருக்குது. உலக அளவில் சினிமா துறை மிகவும் பாதிக்கும். நடிகர்கள் பாதிப்பாங்க. இதை நான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் வாழக்கூடிய தமிழகத்துக்காக சொல்கிறேன். தமிழக சினிமா துறையை சார்ந்தவர்களுக்காக சொல்கிறேன். 2024 டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. தெய்வ சிந்தனையோடு இருங்க. கோயில் குளத்துக்கு போங்க. உங்கள் ஜாதகப்படி பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. சினிமா துறையில் இருக்கிற டெக்னீஷியன், நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், குறிப்பாக ஏற்கனவே பவதாரிணி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இந்த வருஷத்தில். இப்போ சமீபத்தில் ஒரு இசையமைப்பாளர் 28 வயசில் இருந்தார். அதனுடைய கண்டினியூட்டி இன்னும் இருக்குது. அதே மாதிரி சினிமா துறையை சார்ந்த நடிகர்களில் மூத்த நடிகர்கள் தயவுசெய்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாத காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சென்னையில் இருக்கிறத கூட தவிர்த்துருங்க. வேறு பக்கம் இருந்துட்டு அப்புறம் கூட வாங்க. சென்னையில் இருக்கிறத தவிர்த்துருங்க. நடிகர்களுக்காக சொல்கிறேன். அவங்களுடைய சினிமா துறையை வந்து வெகுவாக பாதிக்க போகுது இந்த 2024 டிசம்பர் வரைக்கும். அதனால் பொருளாதாரத்தை கவனமாக செலவிடுங்க. ஒரு துறையில் ஒரு சினிமா படம் எடுக்கிறீங்க, கவனமாக பணத்தை செலவிடுங்க. நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க, ஹோரை பார்த்து செய்யுங்க. எல்லாமே கவனமாக இருந்து செய்யுங்க. தெய்வத்தை நம்பிக்கையோடு தெய்வத்தை வணங்கி ஆரம்பிங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதே நேரம் சினிமா துறையை சார்ந்தவர்களில் ஸ்டண்ட் மாஸ்டர்கள், சண்டையில் ஈடுபடுறீங்க இல்லையா, ஸ்டண்ட் மாஸ்டர்கள், அவங்க ரொம்ப கவனமாக ஃபைட் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான காலகட்டம் 2024 வரைக்கும். இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் மிக முக்கியமாக அவருடைய குரல் வளத்தை கவனமாக பார்த்துக்குங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிகிட்டே போகலாம். சினிமா துறையை சார்ந்த எல்லாருமே 2024 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? அதே நேரம் 2024 வரைக்கும் விமான போக்குவரத்தில் கவனமாக இருங்க. விமான போக்குவரத்துன்றது ஏன் அந்த விமான போக்குவரத்து சொல்கிறேன்னா, ராகு இன்னைக்கு மீனத்தில் உட்காந்துருக்கிறார். அது குருவினுடைய வீடு. குருவினுடைய வீடுக்கு தான் சனி போக போகிறார். இப்போ சனியினுடைய ஆதிக்கம் மீனத்து மேலே இருக்குது. அப்போது மீனத்து மேலே இருந்து இப்போ வக்கரத்தில் வந்திருக்கிறதுனால விமான விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் உள்ளவங்க குணப்படுத்துறதுக்கான காலகட்டம் இப்போ. அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் புதுசாக எலும்பு நோய் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா குருவினோட வீட்டுக்கு போகிறாரு. அதனால் எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று, இந்திய நாட்டினுடைய பாராளுமன்ற கட்டடம் செவ்வாயினுடைய அமைப்பில் உள்ள கட்டடம். அதில் வந்து இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில் யமனுடைய தாக்கம் பெற்ற கட்டடம். அதில் ஆட்சியாளர் போகும்போது செவ்வாய்னா யார்? மண்மனை யோகம், இவங்களுக்கு அதிபதி, நிலத்தினுடைய அதிபதி, கட்டடத்தினுடைய அதிபதி. அப்போது அவர் சார்ந்த எல்லா விஷயங்களும் டவுன் ஆகக்கூடிய காலகட்டம். அதாவது அதனுடைய விலைவாசி ஏறினாலும்
மண்மனைன்றது வந்து செவ்வாயினுடைய நிலம் போக்குவரத்து இருக்கு இல்லையா, இதெல்லாம் பூரா போக்குவரத்துனா நிலத்தில் தானே போக்குவரத்து, பஸ் போக்குவரத்து, இது பூராமே வந்து மட்டுப்பட போகுது. அதாவது ஒரு விலை வந்து குறைய போகுது. ரியல் எஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன், ரியல் எஸ்டேட்டினுடைய தன்மை குறைய போகுது, வீரியம் குறைய போகுது இந்த 6 மாத காலத்தில். அதற்கு பிறகும் சனி பகவானுடைய பெயர்ச்சியின் வரைக்கும் கூட இந்த தொடர்ச்சி இருக்கத்தான் செய்யும். அது மாதக்கோள்கள் மாற்றத்தின்படி கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும், அது அப்பப்போ சொல்லுவோம். அப்போது மீனத்துக்கு சனி பகவான் போகிற காலம் குருவினுடைய வீடு கொஞ்சம் இருட்டடையும். அப்போ கொஞ்சம் குருவினுடைய வீடு இருட்டடையும் போது பொருளாதார மந்த நிலை உருவாகும். இது தனி மனிதனுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் இயங்கக்கூடிய மேலை நாடுகள் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. மேலை நாடுகள் பாதித்தால் கீழே நாடுகளும் பாதிக்கும். ஏன்னா மேலை நாடுகளை சார்ந்து தான் கீழே நாடுகளில் இருக்கவங்க வேலை வாய்ப்பை தேடி போகிறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போது கீழே நாடுகளும் பாதிக்கும், உற்பத்தி வீணாகும். உற்பத்தி எங்கேருந்து விளையுது? பூமியிலேருந்து விளையுது. பூமி அது செவ்வாயினுடைய காரகன். அப்போ செவ்வாயினுடைய தாக்கத்தில் தான் இந்த எல்லாமே நடக்க போகுது. இதையும் நான் ஏன் குறிப்பாக உலகம் பூரா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய ஆன்மீகத்தை மையம் வச்சு தான் உலகமே இயங்குது. இதில் குறிப்பாக தமிழகம்தான் முன்னோடி. தமிழகத்தில் தான் எல்லா விதமான கலாச்சாரங்களும் உருவானது. அந்த அடிப்படையில் உலகம் பூரா பரவி நல்லா தான் இருந்தது. நாகரிக காலத்தில் எல்லாமே தொலைஞ்சு போச்சு. தெய்வ குற்றங்கள் நிறைய தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாடு செவ்வாயினுடைய பூமி. அதனால தான் நான் இதை குறிப்பாக சொல்கிறேன். உலகம் பூரா பொருளாதாரத்தினுடைய மந்த நிலை ஏற்பட்டால் எல்லா விஷயங்களும் அடிபடும். அப்போ மக்கள் நிறைய பாதிக்கப்படுவாங்க. செவ்வாயின்றது இரத்த சம்மந்தப்பட்டது. ஏன் ஆப்பிரிக்க கண்டத்திலேருந்து சில கிருமிகளோ அல்லது கிருமிகள் அல்லாத நோய்களோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால இரத்தத்தில் பாதிப்பு ஏற்படும். அப்போ இரத்தத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய நோய்கள் எதுவோ அது தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து 2024 வரைக்கும் இல்லை, 2026 வரைக்கும் வந்து இந்த கிருமி தொற்றினுடைய பாதிப்பு இருக்குது. அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் சுகாதாரமாக இருக்க பழகிக்கங்க. தண்ணியை வந்து தண்ணி பூமியிலேருந்து கிடைக்கக்கூடியது தான். அதனால தான் சொல்கிறேன், காய்ச்சி குடிங்க, ஃபில்டர் பண்ணி குடிங்க. அதன் மூலமாக பரவுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுபோக நவம்பர் டிசம்பர் 2024 நவம்பர் டிசம்பர் பேரிடர் காலம்னே சொல்லலாம். ஏன் பேரிடர் காலம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வக்கரகதியாகி தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து இருக்கிறார். சொந்த வீட்டில் இருந்து அவர் வந்து 3ஆம் வீடாக மேஷத்தை பார்க்குறார். அப்போ மேஷம் யார்? செவ்வாயினுடைய வீடு. செவ்வாயினுடைய கட்டடத்தை வச்சு தான் நான் இவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விருச்சிக வீடு யார்? விருச்சிகம் செவ்வாய் தான். அவரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போது மேஷம் விருச்சிகம் மிகவும் பாதிக்கப்படுது. அப்போ அதனுடைய அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாயின்றது பூமிக்காரகன். அப்போ அந்த பூமியில் எவ்வளவோ நிலச்சரிவுகள் ஏற்படலாம், பூமி வெடிப்புகள் ஏற்படலாம், வெப்பம் அதிகமாகலாம். வெப்பம் அதிகமாகாட்டி தண்ணீரினுடைய ஊற்று அதிகமாகலாம், தண்ணீரினால் பாதிப்பு ஏற்படலாம். நிலத்தில் சம்மந்தப்பட்ட விவசாயங்கள் பாதிக்கலாம். அந்த விவசாயம் எப்படி பாதிக்கும்? தண்ணியால் பாதிக்கும். தண்ணி இல்லைன்னா வெயில்னால் பாதிக்கும். இந்த 2 நாளையும் விவசாயம் பெரும்பகுதி பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாமே வந்து இந்த செவ்வாயினுடைய தாக்கத்தில் தான் நடக்க போகுது. அதனால் மக்கள் வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பழனி ஆண்டவரை முருகனை வணங்கி பாதுகாப்பு அடைஞ்சிக்குங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, குறிப்பாக விவசாயிகளும் நிலம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களும் முருகனுக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சு, பழனி முருகனுக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சு செய்யுங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இது வந்து இந்த 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். 2024 வருஷப்பிறப்பே பார்த்திங்கன்னா சில போர் பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வருஷப்பிறப்பு இது. அதாவது 2024 ஜனவரி வருஷ பலன் சொல்கிறோம் இல்லையா, அந்த வருஷப்படி பலன்படி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 2024 போருக்கு அச்சாரம் போடக்கூடிய வருஷம். நம்ம நாட்டில் எலெக்ஷன் நடந்ததுனால அதெல்லாம் ஒன்றும் தெரியலை. இனிமேல் அது தெரிய போகுது. ஏன்னா செவ்வாயினுடைய தாக்கம் பெற்ற கட்டடத்தில் இன்னும் ஆட்சியாளர்கள் போகலை. அவங்க உள்ளே போகும்போது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நமக்கு கண்கூட தெரிய போகுது. இது 2024 பவர். 2025 மார்ச் வரைக்கும் கூட இது கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்த தமிழ் வருஷ பிறப்பில் அடுத்த வருஷத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்றதை நான் கண்டினியூவாக ரியல் ஒன் நேயர்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.